Mind Expander. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே போடணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி வச்சுருந்தேன். பிகாஸ் இந்த கொஸ்டினை நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, அவங்க சீரியல்லேருந்து விலகிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி. பட் கன்ஃபார்மாக இது வரைக்கும் எந்த நியூஸுமே கிடைக்கல. பட் கிடைச்ச வரைக்கும் இருக்கிற சில செய்திகளை அவங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், கூடிய சீக்கிரம் விஜய் டிவியில் ஒன் ஆஃப் த அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோமோவோட ரிலீஸ் ஆனப்பட்ட சீரியல் தான் தனம். இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் சத்யா தான் ஹீரோயினாக நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது அவங்களுக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லலாம். எதிர்நீச்சல் ஆதிராக்கு அப்புறம் இப்போ விஜய் டிவியில் வந்து தனம் அப்படிங்கிற கேரக்டர் மூலமாக அந்த சீரியலில் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. அந்த சீரியலோட ப்ரொமோவுமே ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக தான் இருந்துச்சு. எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னு தோன்ற மாதிரி ஒரு ப்ரொமோவாக தான் கொண்டு போயிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து தனம் சீரியல் வந்து ப்ரொமோ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரிக்கு முன்னாடியே வந்து நம்ம சொல்லிட்டு வந்த மாதிரி ஒரு சீரியல் வரப்போகுது. இதில் ஆக்டர் சத்யா தான் ஹீரோனாக நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ இருந்தே நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்க, ஒருவேளை அவங்க ஆதிரா அப்படிங்கிற கேரக்டர்லேருந்து எதிர்நீச்சலேருந்து விலகிடுவாங்களா அப்படின்னு சொல்லி. இன்னுமே தெரியலை அப்படிங்கிற மாதிரி நானுமே சொல்லியிருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் தொடர்கிறது வந்ததுக்கப்புறமா அவங்களோட என்ட்ரி பார்த்திங்கன்னா ஒரு 4-5 எபிசோட்ஸ் கிட்டே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா எதிர்நீச்சல் தொடர்கிறதுல அவங்க நடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ சடனாக பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் அவங்களை காமிக்கிறது கூட இல்லை. நேற்று எபிசோட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம விசாலாட்சி அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, வந்த 2 நாள்லேயே பார்த்திங்கன்னா நான் ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு ஆதிரா போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது சரி நமக்கு அதில் தான் கூட்டிகிட்டு வருவார், ஆதிரா வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து சீரியல்லேருந்து விலகிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்க சடனாக வந்து ஒரு போஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, வாட் இஸ் கம்மிங் இஸ் பெட்டர் தென் வாட் இஸ் கான் அப்படிங்கிற மாதிரி. எது வருதோ போனதை விட அது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கு மீனிங். ஸோ ஒருவேளை அவங்க வந்து எதிர்நீச்சல் தொடர்கிறது வந்து விலகுனதுனால தான் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி எனக்குமே ஒரு டவுட் வந்தது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் இன்னுமே செக் பண்ணி பார்த்தேன், இது வந்து அவங்க ஒரு போஸ்ட்டாக தான் போட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய வந்து தத்துவங்கள், மாரல்ஸ் இந்த மாதிரிலாம் அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி இதுவுமே ஒரு மாரலில் வருதா, அப்படி இல்லைன்னா இது வந்து ஒரு கனெக்ஷன் மாதிரி இருக்கா அப்படிங்கிறதான் இப்போ ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த கேரக்டருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிடலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கேரக்டர்லேருந்து இவங்க விலகிடுவாங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.